ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான இறால் கிரேவி செஞ்சு கட்ட போறோம். இன்னைக்கு வந்து 1 கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன். கிளீன் பண்ணதுக்காக நமக்கு ஒரு 700 கிராம் கிடைச்சிருக்குங்க. நான் வெயிட் பார்த்தேன். இதை வச்சு ஒரு அருமையான கிரேவி தான் செஞ்சு கட்ட போறேன். சமையா இருக்கும் போது எப்படி சொல்லணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. வந்து மண் பாத்திரத்துல செய்ய போறேன். மண் பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். இப்ப பொடுசா நறுக்கின 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம் 2 கலந்து போடுங்க. டேஸ்ட் வேற லெவலுக்கு கிரேவி. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு 75% நல்லா வதங்கி வரட்டுங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கிரேவிக்கு 1 கிலோ இறா எடுத்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். மிக்சியில 4 தக்காளி அரைச்சு வச்சிருக்கிறேன், சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 பச்சை மிளகாயை நீல வாக்குல நறுக்கி இருக்கிறேன். இதுல சேர்த்திக்கலாங்க. நம்ம 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்ப மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம 1 கிலோ சுத்தம் பண்ணி வச்ச இறால் சேர்த்திக்கலாம். இந்த இறால மசாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பாருங்க, கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கம கமன்னு ஒரு வாசனை. அருமையான ஒரு இறால் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு அட்டகாசமான இறா கிரேவி சூப்பரா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா சுடுசாதத்துக்கு ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து பார்க்கலாங்களா? பாய்.